எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ராமானுஜர் வைணவ திருத்தலங்களில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியவர். அதில் ஒன்று, எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஆழ்வார்களுடைய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களானவை பாடப்பட வேண்டும் என்ற இந்த திருத்தத்தை மிகவும் விமர்சையாக செய்தவர். ராமானுஜர் செய்த இந்த சீர்திருத்தத்திற்கு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் என்று சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும் என்றால், ராமானுஜருடைய சீடர்களில் ஒருவர், நேரு சீடர் கிடையாது, பரம்பரையாக சீடராக இருந்த சுவாமி மணவாள மாமுனிகள், அவர் பாடக்கூடிய இந்த பாடல் ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள்தான் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் நீ அவர்பால் சென்றணுக கூசித்தீரி என்று. அதாவது ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும், அருளிச் செயல் என்றால் 4000 திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார் என்ன, ஆழ்வார்கள் என்ன, அதே போல 4000 திவ்ய பிரபந்த தமிழ் பாடல்கள் என்ன, இவற்றையெல்லாம் தாழ்வாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே, அவர்கள் எல்லாம் நரகில் விழுந்து விடுவார்கள், நரகத்தை அடைவார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் இடத்திலிருந்து நீ அணுகி இருக்கக்கூடாது, நீ விலகி இருக்க வேண்டும் என்று தமக்கு தாமே உபதேசிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆழ்வார்களையும் 4000 திவ்ய பிரபந்த தமிழ் பாடல்களையும் குறைவாக, தாழ்வாக நினைத்திருந்தார்கள் என்று தெரிகிறது. ஏன் நினைக்க வேண்டும்? ஏனென்றால் ஆழ்வார்களில் பலர் பிராமணர்கள் அல்லவே. திவ்ய பிரபந்தமானது தமிழ் மொழியில் தானே பாடப்பட்டது. சரி, இது எல்லாம் குறைவுக்கு காரணமா? ஏன் இவற்றை காரணமாக கொண்டு தாழ்வாக நினைக்க வேண்டும் என்ற கேள்வி அடுத்தது எழும் இல்லையா? அதுக்கு காரணம்தான் ரிஜிடான மைண்ட் செட். அந்த காலத்தில் என்ன தங்களுடைய மனசில் வைத்து கொண்டிருந்தார்களே என்றால், பிராமணர்கள் வசதி, சம்ஸ்கிருத மொழி வசதி என்ற இந்த ஒரு ரிஜிட் மைண்ட் செட் இருக்கிறபடினால்தான் பிராமணர்கள் அல்லாத ஆழ்வார்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சம்ஸ்கிருதம் அல்லாத மொழியான தமிழ் மொழி, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிராமணர்கள் அல்லாத ஆழ்வார்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை வணங்க வேண்டும், கோயில்களிலே அவர்கள் சொன்ன துதிப்பாடல்களை பாட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்புடையதாக கொள்ளவில்லை பலர். காரணம் இந்த ரிஜிட் மைண்ட் செட் தான். இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு, பிராமணர்கள்லாம் வசதியா? ஏன்? என்ன லாஜிக் இருக்காங்க? சம்ஸ்கிருத மொழினா வசந்ததா? ஏன்? என்ன லாஜிக் இருக்காங்க? ஏன் இது உயர்ந்தது என்ற கேள்வி எழாதானே? அவர்கள் கணக்கில் பிராமணர்கள் எல்லாமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த கணக்கில் எல்லாருமே பகவான் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த கணக்கு இருந்ததே என்றால், அந்த மனப்பாங்கு இருந்ததே என்றால், அப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்றால், அப்போ எந்த பிராமணர்களுக்கு அந்த உயர்ந்த நிலை இல்லையோ, பகவானை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை யாருக்கு இல்லையோ, அப்போ அவர்களுக்கு அந்த உயர்த்தி கிடையாது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது, பகவானை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசையானது யாருக்கு இருக்கோ, பிராமணர்கள் அல்லாதவர்கள் யாருக்கு இருந்தாலும் அப்போ அவர்களும் உயர்ந்தவர்கள் தானே அப்படின்ற கேள்வியும் அவர்களை குறித்து கேட்க வேண்டியதாக இருக்கு. ஆக எப்படி பார்த்தாலும் வெறும் பிராமண பிறவியை கொண்டே இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த லாஜிக்கும் கிடையாது. அதே கணக்கில் தான் சம்ஸ்கிருத மொழி, அதனால மட்டுமா கடவுள் அடையப்பட வேண்டியவராக இருப்பார்? கடவுள்லாம் மொழிக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதா? கடவுள் என்றவர் இந்த உலகம் பூரா ஒரு யூனிவர்சல் கான்செப்டா இருக்க வேண்டாமா? ஒரு குறிப்பிட்ட மொழியினால, குறிப்பிட்ட இனத்தால இப்படியா கடவுளை சுருக்க முடியும், குறுக்க முடியும்? ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரிஜிட் மைண்ட் செட், ஒரு இறுக்கம், ரிஜிடிட்டி அந்த காலத்தில் இருந்ததுனால தான் மணவாள மாமுனிகள் இப்படி பாட நேர்ந்தது.
வாழ்வார்களையும் உள்ளீச்சல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் உள்ளார்கள் என்று. இதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த காலத்தை கொண்டே பார்க்கலாம். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள்லாம் இன்டெலிஜென்ட் அப்படின்னும், இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு வச்சுப்போமே, இவங்களாம் இன்டெலிஜென்ட்டே கிடையாது அப்படின்றதோ நம்ம ஒரு விசிட்டாக மைண்ட் செட் கொண்டு இருக்கோம். இதில் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சுத்தமாக கிடையாது. இங்கிலீஷ் படிக்காதவங்களாம் இன்டெலிஜென்ட் கிடையாதானே? சைனாவில் பாதி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆக இங்கிலீஷுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் முக்கியமாக நம்ம நாட்டில் ரிஜிடாக ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம். இங்கிலீஷும் இன்டெலிஜென்ஸையும் கார்லேட் பண்ணி சம்மந்தப்படுத்தி பார்த்துட்றோம். இதே போல் தான் அந்த காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, கடவுளை பாடக்கூடியது பல சம்ஸ்கிருத மொழியில் இருக்குது, ஆகையினால் அது சம்ஸ்கிருத மொழி மட்டும்தான் அப்படின்ற ஒரு ரிஜிட் மைண்ட் செட். கடவுளை அடையக்கூடியவர்களில் பலர் அந்த அன்போட ஆசையோட பிராமணர்கள் இருந்திருப்பார்கள், ஆகையினால் பிராமணர்கள் மட்டும்தான் அப்படின்ற ரிஜிட் மைண்ட் செட். இதை தான் சுவாமி ராமானுஜர் எதிர்த்தார். இந்த ரிஜிடிட்டி வேண்டாம், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன? அவர்கள் கடவுளிடத்தில் ஆசை கொண்டவர்கள் அப்படின்ற காரணத்தை கொண்டு தான். அப்போது அந்த கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை தானே நேர உயர்த்திக்கு காரணம், பிராமண பிறவி கிடையாது, பிறவி உயர்த்திக்கு காரணம் கிடையாது. அந்த கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம், அந்த சேர்க்கை, அதுதான் உயர்த்திக்கு காரணம். அந்த சேர்க்கையானது யாரிடத்துல இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் தானே அப்படின்ற அந்த சிம்பிள் லாஜிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணார். இதே போல தான் சம்ஸ்கிருத மொழியால் மட்டுமா கடவுளை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது? கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மொழி என்ன பேரியராக இருக்க முடியும்? ஆகையினால தமிழில் பாடப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தங்களானவை, கடவுளை அறிவிக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்களானவை கண்டிப்பாக கோயில்களிலே பாடப்பட வேண்டும். அதை சொன்னவர்கள் ஆழ்வார்கள் பிராமணர்கள் அல்லரே என்று சந்தேகிக்க கூடாது. பக்தர்கள் பாகவதர்கள் அவர்கள் தான் உயர்ந்தவர்களை ஒழிய பிராமண பிறவிக்கு எவ்விதத்திலும் உயர்த்தி என்பது கிடையாது என்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை சுவாமி ராமானுஜர் அழகாக நாட்டினார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.